விடியல் வந்தது. பறவைகள் கூடுகளிலிருந்து புறப்படுகின்றன. ஒலி எழுப்பியபடி பறவைக்கரசன் கருடன் மேல் வீற்றிருக்கும் திருமால் கோவிலில் வெண்சங்கு ஊதும் முழக்கம் உன் காதில் விழவில்லையா? தோழி, இனியவளே, எழுந்து வாராய். பூதகி என்பவள் நஞ்சு முளைப்பாலை கண்ணனுக்கு கொடுத்தபோது அந்த நஞ்சுடைய பாலை குடித்து அவளை சாகடித்தவன் கம்சன் ஏவலால். கண்ணன் தொட்டிலில் இருக்கையில் சக்கர வடிவில் வந்து கொல்ல முனைந்தபோது குழந்தை கண்ணன் தன்னுடைய மென்மையான காலால் உதைக்க சகடாசுரன் இறந்தான். மழலை மாவீரன், நாம் வணங்கும் கண்ணன், திருப்பார்கடலில் அரிதுயில் கொண்டுள்ள அறிவன், அறிவின் மூலப் பொருளானவன். அவனை உள்ளத்தில் புகுந்து நம்மை குளிர்விக்கும், இன்புறுத்தும். எனவே நீயும் மெல்ல எழுந்து வா. பாவை நோன்பு நோற்றிட நீராடிடப் போகலாம் என்றாள் ஒருத்தி. புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ? பிள்ளாய் எழுந்திராய், பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்.